ஈரான், அமெரிக்கா யுத்தத்துல அடுத்த கட்ட பிளேயர்கள்லாம் உள்ள இறங்க ஆரம்பிக்கிறார்கள். அதுல சில பிளேயர்லாம் இறங்கும்போது, உலகமே அப்படியே அதிர்ச்சிப்பா பாக்குது. இந்த ஆள் ஏன்யா வந்தான்? போரோட தன்மையவே மாத்திப்புடுவானேன்னு கிடையாது. இவனே அடி வாங்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு வந்தான்? அப்படிங்கிற மாரி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் அப்புட்ன்னா, ஜெலன்ஸ்கி வரார். ஜெலன்ஸ்கி எதுக்கு வரார்? அவரே அடி தாங்காம என்னைய காப்பாத்துங்க, என்னைய காப்பாத்துங்க, ரஷ்யா மேல தடை போடுங்கம்பாரு. அவர் எதுக்கு உள்ள வரார் அப்படின்னா, ஈரான், அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஆமா அந்த பயப்புல யாரும் கண்டுக்கல. அது அவருக்கும் தெரியும். எப்பயுமே அவர கண்டுக்கல. இருந்தாலும் இப்ப சுத்தமா கண்டுக்கல. ரஷ்யாவோட கை ஓங்கிருச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஜெலன்ஸ்கி எத பார்க்கிறாரு அப்டின்னா, ரஷ்யாவுக்கு ரெவென்யூ கூடி போச்சு. ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது பல மடங்கு சடனா இன்கிரீஸ் ஆயிருச்சு. அதாவது தோராயமா ரஷ்யா இந்த வருஷம் ஒரு 12 பில்லியன் சம்பாரிப்பாய்ங்க அப்டின்னா, சீ கோட்ட அழிச்சுட்டு பூசா எழுது 24 பில்லியன் சம்பாரிப்பேங்கிற மாரி அக்ரெசிவா ஓடிக்கிட்டு இருக்கு. பெர் டே ரஷ்யாவோட ரெவென்யூவே 760 மில்லியனுக்கு மேல கிராஸ் ஆகி போய்க்கிட்டு இருக்கு. இது பூரா இன்னமும் கணிசமா கூடும். சரி அந்த ஆள்ட்ட பெட்ரோல் இருக்கு, விக்கிறாரு. இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதே. அத பார்த்து இவர் என்ன ஆசைப்படுறாரு? யாரு? ரஷ்யாவ பார்த்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன ஆசைப்படுறாரு அப்புட்ன்னா, நானும் விக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு கச்சா எண்ணெய் உன்ட்ட இல்லையே சாமி அப்படின்னு கேட்டோம்னா, நான் ரஷ்யாவ எதிர்த்து 4 வருஷம் போராடி இருக்கேன். அதுல நிறைய ஆளில்லா விமானங்கள வீழ்த்தியிருக்கேன். இத சொல்லும்போது எப்படி அவரு சிரிக்காம சொன்னாருன்னு நமக்கு தெரியல. கேட்கும்போது மன்னர்களும் எப்படி சிரிக்காம கேட்டார்கள் நமக்கு தெரியல. அந்த அனுபவம்லாம் இருக்கு. அத வச்சு பெரிய அளவு உங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த உருவாக்கி தரேன். இல்ல ஆளில்லா விமானத்த தரேன். இல்ல ஸ்ட்ராட்டஜி ஒட்டு மொத்தமா கத்து தரேன் அப்படின்னு சொல்லி மன்னர்கள எப்படி பேசினாருன்னு தெரியல. அநேகமா அமெரிக்கா நான் அனுப்பிச்சு விடுறேன். அவன் வழியா சில ஆயுதங்கள அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி மன்னர்கள் உள்ள விட வாய்ப்பில்ல. அப்படி உள்ள விடும்போது ஆட்டோமேட்டிக்கா தன்னோட ரெவென்யூ கூடும். தனக்கான ஆயுதங்கள் எப்படி உக்ரைன் யுத்தத்துல பாகிஸ்தான் ஆயுதத்த பூரா வித்துட்டு காச வாங்கிக்கிட்டாய்ங்க அமெரிக்கா கிட்ட இருந்து. அதே மாரி ஈரான், அமெரிக்கா யுத்தத்துல நம்மளும் கொஞ்சம் இங்கிட்ட இருந்து வித்து விட்டுருவோம். காச வாங்கிக்குவோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் பிளான் பண்ணது இப்ப அவருக்கே ஆப் ஆயிப்போச்சு. ஏன் அப்புட்ன்னா, துபாய்ல சில டிப்போக்கள் இருக்கு. அமெரிக்க ஆயுத டிப்போக்கள். ஆனா அங்கருந்து உக்ரைனுக்கு ஃப்ளை ஆகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டிப்போவ ஈரான் அடிச்சு தூக்கிருச்சு. அடிச்சு தூக்குனது மட்டும் கிடையாது. இனிமே உக்ரைன் எழுதி வச்சிருக்கு. அம்புட்டும் எங்க டார்கெட் ஜாக்கிரதை அப்படின்ட்டாய்ங்க. போச்சா? மூடிட்டு அங்கேயே அடி வாங்கிட்டு இருந்திருக்கலாம். இப்ப இங்க உள்ள டெலிவரியும் நாசமா போச்சு. ஆனா ஜெலன்ஸ்கி இத செய்யாம வேற ஏதாச்சும் செஞ்சா தான் நம்ம யோசிக்கணும். ஜெலன்ஸ்கி இல்லையோ அப்படின்னு. இப்படி ஊர்ல இருந்து எவன் கிளம்பி வந்தாலும் சரி, அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. திடீர்னு கடல் கடந்து செர்பியால ஒரு பேஸ குடுத்தா போதும், உடனே அங்க வரையுமே ஆளில்லா விமானத்த வீசி கெத்த ஈரான் காட்டிக்கிட்டு இருக்கும்போது, தேவையே இல்லாத வேலையா இஸ்ரேல் என்ன பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா, ஈரானுக்குள்ள போய் உள்ள சயன்ஸ் இன்ஸ்டிடியூட்ட போய் அடிச்சு நொறுக்கிட்டாருங்க. இப்ப பதிலுக்கு ஈரான் சொல்லியிருக்கு, இங்க பாரு அமெரிக்கா, இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட எல்லா யூனிவர்சிட்டியும் எங்களோட பிரைம் டார்கெட் அப்படின்ட்டாரு. இதுல பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, அந்த இடத்துல இவர்கள் பகல்ல அடிச்சார்கள் அப்படின்னா, உயிரிழப்புகள் அப்படிங்கிறது கணிசமா இருக்கும். இரவுல அடிச்சா உயிரிழப்புகள் இல்லாட்டியும் தேவையில்லாம யுனிவர்சிட்டி பூரா பாதிப்படையும். இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம பையன் தான். ஆனா இத வலுவா எடுத்துட்டு போவாய்ங்க. இதுக்கு நடுவுல, "டேய் அவனுங்க அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா. முதல்ல எங்க கிட்ட தான்டா அடிப்பேன்" அப்படின்னு சொல்லி இப்ப ஜிசிசி நாடுகள் பூரா பயந்துகிட்டு இருக்கார்கள். ஒரு பக்கம் உக்ரைன் அதிபர் வந்து பண்ண குழப்பத்தினால, அமெரிக்க பேஸ்கள தாண்டி இப்ப வேர் ஹவுஸ்களையும் தாக்க ஆரம்பிச்சுட்டார்கள். ஏன்னா ஆயுதம் இருக்கும்ல. இங்க பேஸு, வேர் ஹவுஸ்ல எல்லாமே இருக்கும். தப்பி தவறி சாப்பாட்டுல கை வச்சுட்டாய்ங்க அப்படின்னா வம்பா போயிரும். இப்ப அது ஒரு பிரச்சனை கிளம்பிருச்சு. இப்ப இஸ்ரேல் பண்ண வேலை யூனிவர்சிட்டி பிரச்சனை கிளம்பிருச்சு. அதாவது ஜிசிசி நாடுகளுக்கு வெளியிலலாம் இருந்து பிரச்சனை வர்றதில்ல. இவர்களா போய் யார்ட்டயாச்சும் பேச போக அதுவே பெரிய பிரச்சனை ஆயிருது. உக்ரைனால இப்ப ஒட்டுமொத்த வேர் ஹவுஸும் டார்கெட் ஆயிப்போச்சு. அது ஃபுட் இருக்கு, இல்ல வெப்பன் இருக்கு. எதையும் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுல ஐஆர்ஜிசி இறங்கி அடிக்குது. இப்ப இஸ்ரேல் பண்ண விவகாரம் அந்த பிராந்தியத்துல உள்ள அம்புட்டு யூனிவர்சிட்டியும் மாட்டிக்கிச்சு. இப்பதான் அண்ணன் அமெரிக்கா வெளில வரான். இம்புட்டு கலவரம் ஆயிருச்சு. எவ்வளவு லேட்டா வரான் பாரு. மனசாட்சியே இல்லாத பையன். இவன் தான் ஆரம்பிச்சு விட்டான். பேசு.
அப்படின்னு சொன்னோம்னா, அமெரிக்கா பேசுது. "பாத்தீங்களா நான் சொன்னது கரெக்ட் ஆயிருச்சு" அப்படின்னு. "என்னடா சொன்ன? நீ இல்லாதும் பொல்லாதும் சொல்லுவ. அது எப்படா கரெக்ட் ஆகும்?" அப்படிங்கிற மாரி அவங்க ஊர்லயே ஷாக்கு. ஏன்னா பல லட்சம் பேர் ரோட்ல இறங்கி யுத்தத்த நிறுத்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது, என்னடா இவன் சம்மந்தமே இல்லாம உண்மையாயிருச்சேன்னு சொல்றான்னு பார்த்தா, இவ்வளோ நாள் ஈரான் எங்ககிட்ட 200 கிலோமீட்டருக்கு தான் ஏவுகணை இருக்குன்ச்சு. இப்ப பாருங்க 4000 கிலோமீட்டர் தள்ளி வந்து நம்மள அடிக்கிறாய்ங்க. அப்ப அந்த ஏவுகணைகள்லாம் அவன்ட்ட இருக்கு அப்டின்னாய்ங்க. அதான் இருக்குன்னு தான் காட்டிட்டானே ஒட்டுமொத்த உலகத்துக்கும். இது என்னத்த தனியா நீ கண்டுபிடிச்ச மாரி சொல்ற? அவன் என்னைக்காச்சும் மிசைல் என்ட்ட இல்லேன்னானா? அவன் இப்ப விடுற எல்லா மிசைலையுமே இருக்குன்னு ஒத்துக்கிட்டது தான், டெஸ்டிங் நடத்தி காட்டுனது தான். அது போக எல்லா நாடுகளும் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையோட அந்த கிலோமீட்டர்ஸ குறைச்சு தான் ஃபர்ஸ்ட்டு மதிப்பிட்டு காட்டுவார்கள். உலகம் அறிஞ்ச விஷயத்த தான் உலகம் அறியாத ரகசியத்த நான் கண்டுபிடிச்சேங்கிறியா? அப்படின்னு அமெரிக்கர்களே ட்ரம்ப பார்த்து கேட்கிறார்கள். சொன்னது டிஃபென்ஸ் மினிஸ்டர். சொல்ல விட்டது ட்ரம்ப்பு. ஈரான அடிங்கடா அப்படின்னா, இப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் சொன்னது உண்மையாயிருச்சு. இனிமேல் உலகம் புரிஞ்சுகிட்டு என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பொசுக்குன்னு. இந்த ஆள் வெளியில வராமயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி நிலைமை மாறிப்போச்சு. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 2 விஷயம். உக்ரைன் விவகாரமாகட்டும், இஸ்ரேல் யூனிவர்சிட்டி அடிச்ச விவகாரமாகட்டும், 2மே பெரிய அளவு இந்த யுத்தத்தோட பாதைய மாத்தி விட்டுரும். கொஞ்சம் நஞ்சம் மிஸ் கால்குலேஷன் ஆனா, ஒட்டுமொத்தமா நெறைய பிளேயர்கள உள்ள இழுத்து விட்டுரும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில, இப்ப அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுது? அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு காமெடிய பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். சரி ரைட்டு. அமெரிக்கா நெனச்ச மாரி கிளச்சு போட்டுருச்சு. இனி அவனுங்க இப்படிதான் வம்பு இழுப்பாய்ங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அமெரிக்க ராணுவம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். அமெரிக்க ராணுவம் ரொம்ப சீரியஸா பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். ஈரானுக்குள்ள களத்துக்குள்ள இறங்குனோம்னா ஜெயிக்க முடியுமா? முடியாதா? அதாவது ஜெயிக்க முடியும் அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு வீரர்கள் எண்ணிக்கைய எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுடுறாய்ங்க. முடியாது அப்படின்னோனே அடுத்த வீரர்கள் எண்ணிக்கைய கூட்டி வேற ஒரு டீமை சேர்த்து அனுப்புனா ஜெயிச்சிரலாம் அப்படிங்கிற மாரி 2500 வீரர்கள்ல ஆரம்பிச்சு, இப்ப 10,000 வீரர்கள லோட் பண்ணி வச்சிருக்காய்ங்க. எதுக்கு? ஈரானுக்குள்ள இறக்கி விடுறதுக்கு. இன்னொரு தகவல் என்ன சொல்துன்னா, 14,000 வீரர்கள் இறக்கி விட தயார் நிலையில் தான் இருக்கார்கள். மெல்ல மெல்ல அந்த கவுண்ட்ட ஏத்துவார்கள் அப்படின்ட்டார்கள். இதுக்கு அவரே தேவன். அவராச்சும் வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். இவனுங்க அக்ரெசிவா உள்ள இறங்கியே தீருவேங்கிறாய்ங்க. இறங்குனா இந்த காலத்துல போர் முடியாது. காரணம் ஈரான் இப்ப தெளிவா அறிவிச்சிருச்சு. ட்ரம்ப்பு உன் காலத்துக்கு முன்னாடி வியட்நாம்ல உங்க ஆளுங்க போய் அசிங்கப்பட்டு வந்தாய்ங்க. உன் காலத்துல வியட்நாம் 2.0ன்னு எழுதணும் அப்படின்னா, யாரால மாத்த முடியும் ட்ரம்ப்பு? அப்படின்னு சொல்லி இங்க இருந்து மெசேஜ போட்டு விட்டுருக்கார்கள். எப்ப? இவனுங்க 10,000 வீரர்கள எல்லாம் ரெடி பண்ணி கீழ களத்துல இறங்குறதுக்கு லோட் பண்ணி தயாரா நிக்கும்போது. அப்ப ஒருவேள அமெரிக்க துருப்புக்கள் உள்ள இறங்குனா, இந்த யுத்தம் நீண்ட நாட்களுக்கு நடக்கும். அப்ப உலகம் தாங்குமா அப்படின்னு கேட்டா, சவுதி மட்டும் சொல்லும். உலகம் தாங்கும் அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு கேட்டா, நாங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அதாவது யுத்தத்துக்கு முந்தைய நிலை என்னவோ, அவ்வளோ ஆயில் அவுட்புட்ட எடுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அட பாவி மனுஷா! இப்ப போய் சொல்றியே அடிச்சு புடுவாய்ங்களே! ஏன் அப்புட்ன்னா, முழு அவுட்புட்ட எடுத்து எங்கிட்டு? செங்கடல் வழியா தான் தலைவன் விட்டுக்கிட்டு இருக்கான். ஹவுதியும் நேத்து தான் அறிவிச்சுச்சு. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து, இப்ப ஆயில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல அப்படின்னு தாக்கம் இருக்கு, இல்லைங்கிறத தாண்டி சும்மா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் ஜிசிசில அப்படின்னாலே, அவனோட எண்ணெய் வயல் பத்தி எரிய போது. ஆனா, இத ஏன் சவுதி பண்ணுச்சு அப்படிங்கிறது தெரியல. சவுதி பண்ணுச்சா? இல்ல அ அமெரிக்க ஏஜென்சிகள் இந்த செய்திய பெரிய ஃபிளாஷ் நியூஸா மாத்துனார்களான்னு விரிவா தெரியல. ஆனா, யுத்தம் பெரும் சிக்கலுக்குள்ள இந்த நிமிஷம் நிக்குது. அடுத்த நிமிஷமாச்சும் கரையேறி தொலைஞ்சிருச்சுன்னா, யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.